அதான் மண்பூவை இட்டேனோ புறவ நம்பியை போலேன்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியத்தில் சொன்னான். திருக்கோளூர் பெண் பிள்ளை மண்பூ தான் போடுறார். குயவன் பீமன் என்கின்ற குயவன் காலம்பரை எழுந்துக்கிறார், கோவிந்தா கோவிந்தாங்கிறார். அதோட அவ்வளோதான். மத்தியானம் சாப்பிட்றாரு, கையெல்லாம் அனுப்பிட்டு கோவிந்தா கோவிந்தான்னார். சாயங்காலம் மிச்சம் இருக்கிறதெல்லாம் எடுத்து பூ மாதிரி பண்ணிட்டு போட்டு கோவிந்தா, அவ்வளோதான். நாள் பூரா 3 தடவை சொல்லிப்பார், 9 தடவை சொல்லிப்பார், அவ்வளோதான். ஆனால் அவனுடைய மண்பூவை ஏற்றுக்கொண்ட திருப்பதி பெருமாள் இந்த ராஜா போட்ட பொன்பூவை ஏற்றுக்கொள்ளது. தொண்டைமான் சக்கரவர்த்தி போட்டது. அவர்கிட்ட சொன்னார், போய் பாரு, இது யார் போட்டானோ போய் பாருங்கிற. அந்த குயவனை போய் பாரு. ஏன் நான் சொல்கிறேன்னா, கர்மயோகம். கர்மயோகம்னா நாள் கணக்காக பேசுகிறது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. டூ யுவர் டியூட்டி வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன். நான் இன்றைக்கெல்லாம் என்னோடய வேலைலாம் பண்ணேன்னா, ஆத்துக்காரர் வர பிள்ளை வந்த பற்றி எனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்லுவான்லாம் பண்ணக்கூடாது. என் கடமை நான் பண்ணுறேன், என் கடமை நான் பண்ணுறேன் வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷனு. அவள் சொன்னாலும் சொல்லனாலும் ஒன்றும் பண்ணல. என் கடமையை முடிச்சுட்டேன்னா தைரியமாக வந்து உட்காந்து சொல்லலாம் இல்லையா? அந்த கர்மயோகம் அது பெண்களால் மட்டும்தான் முடியும். கண்டிப்பாக இல்லையா? சொல்கிறேன்ல, என்ன தலைவலி இருந்தாலும் எப்படி நீ சமைக்கிற? அதே ஆண்களாக இருந்தால் எனக்கு தலைவலிக்கு படுத்துக்கிறேன், முடியல என்னால். விஷ்வா ஏதாவது ஏன் இப்போ கேட்டுகிட்டே இருக்கு, தொட பிடிக்கிட்டே இருக்கு. ஆனால் பெண்களுக்கு ஷம ஜாஸ்தி, ஷம ஜாஸ்தி. அதனால தான் காந்திஜி சொன்னார், உமன் இஸ் நாட் வீக்கர் செக்ஸ், தே ஆர் ஸ்ட்ராங்கர் செக்ஸ்ன்னு. பெண்களால் முடியும். அதனால தான் ஒன்றும் இல்லை, ஒரு பொட்டியை வந்து ஸ்டெப்ஸ் எல்லாம் தாண்டி இப்படி எடுத்துன்னு வாங்கினோடனே ஊனும் அழுவா ஆண்கள்லாம். அதே ஒரு பெண் 9 மாதம் கர்ப்பத்தில் 3 கிலோ இருக்கிற சிசுவை தாங்கிட்டு இருப்பா. அதனால தான் ஆதிசங்கர் பகவத் பார்த்தால் சொன்னோம், அம்மா அவனுடைய திருவயிறுக்கு நமஸ்காரம், மாத்ருக பஞ்சத்துக்கு. ஏன் நான் பெண்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன்னா, கோபர்கள் கூட இருந்தார்கள். ப்ளீஸ் நோட் தட் பாயிண்ட். கோபிகாபியை நமோ சொன்னார் கிருஷ்ணன். போகிறச்சே உத்தவாரா என்ன பண்ணுவேன், நான் என்ன பண்ணுவேன், கோபிகளுக்கு கடன் பட்டிருக்கேனே, கோபிகாபியை நமோ. ஏன் அவள் காலம்பரம் எழுந்து இந்த பாலை கறந்து பாலை காய்ச்சி அதை உரக்குத்தி அதை தயிரை கடைஞ்சி வெண்ணெயை எடுத்துட்டு அக்கம்பத்தில் கிராமத்துக்கெல்லாம் போய் அதை கொடுத்து அதுக்கு பதில் நெல்லை வாங்கிட்டு வந்து சமைச்சு பரிமாறி திருப்பியும் திருப்பியும் காலம் படுக்கும் நேரம் வரைக்கும் படுக்கையிலும் தூக்கத்திலும் கிருஷ்ணா 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 சொல்லி கிருஷ்ண ஸ்மரணம். தட் இஸ் மோர் இம்பார்ட்டண்ட். கிருஷ்ண ஸ்மரணம் முக்கியம். அதை ஒரு அதாவது அண்டர்லைங் வாட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படி எனக்கு தெரிஞ்சது, மல்சியம் தண்ணியில் தான் இருக்குது. தண்ணி விட்டு வெள்ளம் வந்தோன்னா அது இறந்து போயிடும். ஆனால் அந்த மல்சியத்துக்கு தோயகம், அந்த தோயத்திலே தான் இருக்கும். மல்சியத்துக்கு தெரியாது எனக்கோட பேஸு நீர் தான் தெரியாது. ஏன் தெரியுமோ, அது சுற்றி முற்றி பார்த்தா நீர் தான் இருக்குது. நீரை தவிர வேறு ஒன்றும் அறியாத மல்சியத்தை போல. பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். கிருஷ்ணனை தவிர வேறு எதுவும் தெரியாது.